ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னுடைய சேனல் நேம் வந்து ட்விங்கிள் vlog. என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேக்கப் வந்து எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கின் கேரை ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்கின் கேர் வந்து என்ன மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இது எல்லாமே நான் என்னுடைய நாலேஜ்லேருந்து லேர்ன் பண்ணது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். லைக் நான் எப்படி வந்து மேக்கப் வந்து மினிமலாக பண்ணுவேன்னு. ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். இதை வச்சு உங்களுக்கு வந்து லைக் நான் என்னுடைய ஃபேஸ்லேயே வந்து மேக்கப்பும் பண்ணி காமிக்கணுன்னா அதுவுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணி அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கின் கேர் எல்லாமே முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கின் கேரை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ நீங்கள் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி எல்லாமே முடிச்சிடணும். ஸ்கின் கேர், சீரம், சில பேர் சீரம்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா, ப்ரைமர் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து ப்ரைமர் தான். ஸோ ப்ரைமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளூ எவண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ப்ரைமர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சில பேருக்கு இந்த போர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த போர்ஸ் எல்லாம் வந்து அது லாக் பண்ணிக்கும் இந்த ப்ரைமர் போட்டாங்கன்னா. ஸோ அதனால தான் வந்து பேஸ்ன்னு சொல்லலாம். ஒரு மேக்கப்புக்கு பேஸ்னால் ப்ரைமர் தான் சொல்லலாம். நான் வந்து ப்ளூ வந்து ஆயில் ஃப்ரீ ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது செட் ஆகுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்ன்றதுனால நான் இது வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது செட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து எப்போவுமே ப்ரைமர் வந்து நீங்கள் பேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் ஒரு பேஸே இல்லாமல் ஸ்கின் கேர் மேக்கப் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மேக்கப் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. லைக் வந்து கேக்கியாக அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நான் ப்ரைடலுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ அந்த மாதிரி சொல்ல வரல. இது வந்து ஒரு மினிமல், ஒரு பிரைட்ஸ்மெய்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா நம்மளும் கொஞ்சம் பிரைட் மாதிரி கொஞ்சம் தெரியணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் ஸ்டெப் 1. ஸோ நான் ப்ளூ வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு இந்த டார்க் ஸ்பாட்ஸு இல்லைனா வந்து கண்ணுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து, ஸோ எனக்குமே இருக்குது டார்க் சர்க்கிள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஜஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம இது பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டார்க் ஸ்பாட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் ஐ சர்க்கிள் இதெல்லாம் மறையத்துக்கு வந்து சில பேருக்கு வந்து ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ், அந்த மார்க்ஸு எல்லாமே தெரியும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ வந்து பிக்மெண்டேஷன், லைக் வந்து சில பேருக்கு வந்து இந்த அப்பர் லிப்ஸ் மேலே வந்து பிளாக்காக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்ட் பண்ணோன்னா நம்ம கலர் கரெக்டர் யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் அது மாதிரி. இப்போ ஸ்கின் வந்து நீங்கள் கொஞ்சம் டஸ்கியாக இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபேராக இருக்கீங்க இல்லை மீடியமாக இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. நான் மோஸ்ட்லி என்ன மாதிரி யூஸ் பண்ணுவேன்னா இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நான் டெய்லியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். லைக் எங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னும் போது தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா LA கேர்ள்து ப்ரோ கன்சீலர் சொல்கிறாங்க, லைக் கலர் கரெக்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இது ப்ரஷ் மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நான் கையிலையோ இல்லை பியூட்டி பிளெண்டர் இருக்குன்னா நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து டேப் பண்ணி விடணும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது வந்து கலர் கரெக்டர். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா கலர் கரெக்டர் கூட கொஞ்சம் கன்சீலரும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர். ஸோ கன்சீலருக்கு வந்து நான் இன்சைட் தான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ இன்சைட்டோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கலர் கரெக்டர் பண்ணிவிட்டு இல்லைனா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். கலர் கரெக்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த கன்சீலர் எடுத்து உங்களுடைய எங்கெங்கே உங்களுக்கு வந்து அன்ஈவனாக இருக்கோ ஸ்கின்னு நீங்கள் ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதுவுமே வந்து டேப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து இன்சைட்டோட கன்சீலர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டெப் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு கன்சீலர் யூஸ் பண்ணலாம், நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டு அப்புறம் ஐக்கு போவாங்க, இல்லைனா வந்து ஐயை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் மேக்கப் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து லிக்விடும் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா மேட் ஃபினிஷ்காக இந்த ஃபிட்மி இதுவும் யூஸ் பண்ணிடுவேன். இது ரெண்டுத்தில் உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு எது வந்து மேட்சாக இருக்கோ நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு கொஞ்சம் க்ளோவியாக தெரியணுன்னும் போது நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். பட் வந்து எதுனா ஒன்று யூஸ் பண்ணோன்னா ஒரு ஃபங்க்ஷன் வியர்னும் போது மெபிலினோட ஃபிட்மி வந்து நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு எது உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு எது மேட்ச் ஆகுமோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் இருக்கும், இது மேட் ஃபினிஷ் கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 வந்து ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்ணுக்கு வரலாம். ஓகேங்களா, ஸோ ஐ மேக்கப் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய இந்த அப்பர் ஐ இருக்குது இல்லையா, ஸோ இந்த மேலே இருக்கிற இதோடைய இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கன்சீலர் அதெல்லாம் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஐ ஷேடோ யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ ஷேடோவுக்கு வந்து நான் மிஸ் எங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐ ஷேடோ வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்கின்னுக்கு டோனுக்கு எது, சில பேர் டஸ்கியாக இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் ஃபேராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியணுன்னா. இப்போ ரிசப்ஷன் போகிறதுக்கும் மார்னிங் மேரேஜ் போகிறதுக்குமே டிஃபர் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரிசப்ஷன் போகிறவங்க கொஞ்சம் கிளிட்டரியாக வந்து ஃபீல் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் கிளிட்டரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னும் போது மேரேஜ் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வியர் போகிறீங்கன்னா உங்களுடைய சாரீ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ. ஸோ ஐ ஷேடோ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஐலைனர் யூஸ் பண்ணணும். ஸோ ஓகேங்களா, இது வந்து டேஸ்லர்துன்னு ஐலைனர் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ ஐலைனர் யூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நீங்கள் ஐலைனர் போட்டுட்டு ஐஷேடோ போடும்போது உங்களுக்கு அந்த பிளாக்காக நம்ம போடுறோம் இல்லையா, அந்த பவுடர்ஸ் அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஐலைனர் மேலே பட்டுச்சுன்னா அது தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஐ ஷேடோ அந்த ஃபினிஷை முடிச்சுட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் ஐலைனர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஜல். ஸோ காஜலுக்கு வந்து நான் லாக்மி யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லாக்மியோட காஜல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி டைமில் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் காஜல் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து மினிமல் மேக்கப் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ காஜல் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்ணுக்கு வேறு என்ன போடுவோம், இந்த சில பேர் வந்து அதில் மஸ்கரா கர்லர் வச்சுட்டு மஸ்கரா போட்டுப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐலாஷ் அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ வந்து நான் வந்து மஸ்கராவோட கர்லரே யூஸ் பண்ணி நான் வந்து மஸ்கராவை வந்து நான் வந்து ட்ராப் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் டேஸ்லர் யூஸ் பண்ணுறேன். ஸோ டேஸ்லர்தும் இருக்குது, இன்னொன்றும் இருக்குது. பட் இது ஒரு சிம்பிளுக்கு டேஸ்லர் வந்து எனக்கு எனாஃபாக இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி ஓகேவோ நீங்கள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ வரலாம். ஸோ ஐப்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐப்ரோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணும் போது எப்போவுமே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து ஆர்டிஃபிஷியலாக ட்ரா பண்ண மாதிரி காமிக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த மிட் ஆஃப் த ஐப்ரோலேருந்து நீங்கள் ட்ரா பண்ணும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, எப்போவுமே பிளாக் ஷேடு வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஒரு ப்ரௌன் ஷேடு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நேச்சுரலாகவே தெரியும். ஓகேங்களா, ஸோ நான் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது இந்த ஸ்விஸ் பியூட்டி இது தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேடு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இல்லை ப்ரௌன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ எடுத்தோடனே இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோடனே இங்கே போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ட்ரா பண்ண மாதிரி தெரியும். ஸோ வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஓகேங்களா, இதுக்குமே பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து அதை கோம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. இது வந்து ஐப்ரோக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபவுண்டேஷன் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா ஃபேஸ்க்கு. ஸோ அதை செட் பண்ணுறதுக்கு நம்ம பவுடர் யூஸ் பண்ணும். சில பேர் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் காம்பேக்ட் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த மேக் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மேக்கோட இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்து இப்படி டேப் பண்ணாவே போதும். உங்களுக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் அந்த ஸ்கின்னோட வந்து இந்த பவுடர் மேட் பவுடர் வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா. இது வந்து எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே சிம்பிள் தான். ஓகே. நெக்ஸ்ட்டு லிப்புக்கு வரலாம். லிப்புக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷூட் எடுத்தேன், லைக் ஷார்ட்ஸில் போட. அது வந்து நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட போல்ட் மேட் லிப் லைனர் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் வந்து இந்த லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹெர்ப்ஸ் இது என்னுடைய ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதுதான் லிப்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாமே செட் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து உங்ககிட்ட ப்ளஷ்ஷு வந்து பவுடராக இருக்குன்னா நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை க்ரீமி பேஸ்டுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் அவசரத்தில் போகிறேன்னா என்னுடைய லிப்பே வந்து நான் ஷேடாக யூஸ் பண்ணிப்பேன். இல்லைன்னா எனக்கு பவுடருமே அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் ப்ளஷ் பண்ணிப்பேன். ஸோ ப்ளஷ் பண்ணிவிட்டு ப்ளஷ்ஷு நீங்கள் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ நம்ம வந்து மேக்கப் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ வந்து அதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும். கரெக்டுங்களா. ஸோ ஹைலைட் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னே தெரியாது. ஸோ ஹைலைட்டருக்கு நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட பிரிக் ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் மினிமம் வந்து ஒரு 4 to 5 கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஒரு கலர் என் கையில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது கையில் வந்து போடும்போது இப்படி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஹைலைட்டர் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா லைக் இந்த ஐப்ரோ கிட்ட, இல்லைனா இங்கே இந்த சின்ன ஏரியாவில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுவாங்க சில பேர். ஸோ நோஸ் கிட்ட போடும்போது கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணி காமிக்கும் நோஸ் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஷேடஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு வந்து மேட்ச் ஆகுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் நான் ஒரு மினிமலாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணுற ஒரு மேக்கப் இது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மேக்கப் பண்ணி காட்டுங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணாலுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்கின் கேர் எப்படி ஸ்டெப்பாக பண்ணும் அப்படின்னாலுமே நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவுமே நான் எடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங்கில் என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது மாதிரி உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஆஃப்டர் தட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் இது இல்லை. ஒரு மினிமம் நம்மளால் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியிற ப்ரைஸஸ் தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் இந்த அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கன்னா அவங்களாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக, ஏன்னா அவங்க மேக்கப் போவாங்க ஸோ ப்ரைடுக்கு. ஸோ அதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் பேக்கு பிஏசியோடு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்க காஸ்ட்லியாக வாங்கியிருப்பாங்க. இது வந்து நம்மளுக்காக வாங்கிறதுனால ஒரு மினிமம் என்னால் ஒரு 500க்குள்ளே இதெல்லாம் அஃபோர்ட் வாங்க முடியும்னா நீங்களுமே வாங்கி ட்ரை பண்ணலாம். இது மோஸ்ட்லி யாருன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்க, ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இது ட்ரை பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்சால் என்ன மாதிரி வீடியோஸ் அப்கமிங்கில் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்கமிங்கில் என்னென்ன வீடியோஸ் வந்து நான் மோஸ்ட்லி மேக்கப் ரிலேட்டட் ஸ்கின் ரிலேட்டட் போட முடியுமோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. இதுதான் என்னுடைய சேனல் நேம் ட்விங்கிள் வ்ளாக். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் போய் அது செக்இன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பாய் கைஸ்.